வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இன்றைய நிகழ்வினை சூட்சுமாக நிறைந்திருக்கும் இறைநிலையோடு குருபிரானின் ஆசிகளுடன் தொடங்குகின்றேன். நோர்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள் இணைந்து நடத்தும் இணையவழி வகுப்பிலே இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையான வாய்ப்பினை வழங்கிய இறைநிலைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் சித்தர்மார்கள், குருமார்கள், அத்தோடு மூத்த பேராசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வினை நான் ஆரம்பிக்கின்றேன். குண்டலினி சக்தி என்றால் என்ன? எல்லோருக்கும் தெரியும் குண்டலினி சக்தியை பற்றி. அது எப்படி நாங்கள் அதை இயக்கிக் கொண்டு இருக்கின்றோம் என்ற வகையிலே அதை பற்றி நாம் சிறிது ஆராய்வோம். குண்டலினி என்பது என்ன? குண்டலினியின் ஆற்றல், அதன் செயல் என்ன? குண்டலினி என்பது எங்கு உள்ளது? இம்மூன்று கேள்வி இன்று அநேகர் மனத்திலும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இந்த குண்டலினி சக்தி என்பது ஒரு மின் சக்தி போன்றது எனலாம். ஏன் பின் சக்திக்கு இதை ஒப்பிடலாம் என்றால், நாம் குடியிருக்கும் வீட்டிற்கும் தேவையான பொருட்களை இயக்கிக் கொண்டிருக்கும் நமக்கு மின்சாரம் என்கின்ற சக்தி தேவை. அதுபோல இந்த உடம்புக்கு உடலாகிய இவ்வுடல் இயக்கம் பெற குண்டலினி என்கின்ற சக்தி நமக்கு தேவை. இச்சக்தி இல்லை என்றால் மனிதனின் சக்தி ஒடுங்கிவிடும். அதாவது சரியான சோம்பல் நிலைக்கு நாங்கள் சென்று விடுவோம். இந்த குண்டலினி என்பது மனிதனுக்குள் உறையும் ஜீவ சக்தியாகும். நாம் எப்படி இப்பூமியை ஆள்பவன் பராசக்தி, ஆதிசக்தி, மாரியம்மாள் என்று பல பெயர்களில் அழைக்கின்றோம். அந்த காலத்தில் நாங்கள் இதைத்தான் கூறி அழைத்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுதும் அதையே கூறிக்கொண்டு இருக்கின்றோம். அண்டமாகிய இந்த பூமியை காப்பவளும் சக்தி எனப்படும் ஆதிசக்தியே என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்பூமியில் நடைபெறும் அனைத்து செயல்களும் எப்படி இந்த பராசக்தி செய்வாளோ அதே போன்று நம் உடலில் நடைபெறும் அனைத்துக்கும் இந்த குண்டலினியே காரணம் என்பதால் இக்குண்டலினிக்கு மகா குண்டலினி என்றும் பெயர் உண்டு. இக்குண்டலினி சக்தி நமக்குள் என்ன நன்மை செய்கின்றது? ஏன் இச்சக்தியை நாம் இயக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற கேள்விகளுக்கு பதில் அனைத்துக்கும் குண்டலினி சக்தியே மூலம் என்பதனால் மட்டுமே. இதன் இருப்பிடம் மூலாதாரம். மனிதன் செயலுக்கும் அதே மனிதன் இறைவன் என்கின்ற பரத்துடன் இணையவும் இச்சக்தியே இல்லை என்றால் எதுவும் அடைய முடியாது என்பதை நமக்கு முன்வாழ்ந்த ஞானிகள், சித்தர்கள் பாடலாக இயற்றி தந்துள்ளனர். ஒரு பிள்ளை தனக்கு வேண்டிய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு முதலில் தனது விருப்பத்தை, ஏக்கத்தை தனது தாயிடமே முதலில் தெரிவிக்கும். வேண்டியதை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றது. பிரமத்திடமிருந்து நமக்கு தேவையான முக்தி
மோட்சம் என்கின்ற இரண்டையும் அடைவதற்கு அடிப்படையாக இருப்பவளே இக்குண்டலினி சக்தி. இவ்வளவு துணை இல்லாமல் இறைவன் திருவடியை அல்லது இறைவனை காண முடியாது. இப்படி ஒரு மனிதனுக்கு சக்தி என்பது இல்லை என்றால் எந்த செயலும் இல்லாமல் ஓர் இடத்தில் முடங்கி விடுகிறோமே, அதேபோல் இச்சக்தி இல்லை என்றால் சிவனே எதுவும் செய்ய முடியாது. உம்முள் இருக்கும் அந்த முக்கியமான சிவம் என்ற இது கூடி நமக்கு துணை நிற்காது, நம்மாலும் எதுவும் செய்ய முடியாது என்பதை தீர்க்கமாக அறிந்த சித்தர்கள் தங்களது மனதுக்குள் ஏற்றபடி இச்சக்திக்கு பல பெயர்களை அமைத்து அழைத்தார்கள். சித்தர் பாடல்களில் வாலை, புதம்பை, கண்ணம்மா என்று பல பெயர்களுடன் அழைத்தார்கள். இக்குண்டலினியை பற்றி சிவவாக்கியர் தனது பாடலில் குறிப்பிடும் இந்த உடல் எடுக்க காரணமாக மூலாதார சக்தியில் ஒழுங்குகின்ற வாயு என்பது மூலாதாரத்தில் உள்ள குண்டலினியிடம் அடக்கலமாகி இருக்கும் காற்றை கருத்தினால் உனது எண்ணத்தை அவ்விடத்தில் வைத்து அக்காற்றை அப்படியே உனது முதுகுத்தண்டின் வழியாக மேலே ஏற்றினால் அது உனது கபாலம் என்கின்ற நடு உச்சியை அடைந்து அப்படியே நடு உச்சியாகிய கபாலத்தை அடைந்தால் உனக்கு இறப்பு என்பது இல்லை என்று, எப்போதும் இல்லை என்றும், இளமையோடு இருப்பாய் என்றும், மேனி சிவந்திருக்கும் என்றும் ஒரு பாடல் மூலம் விளக்குகின்றார். உரித்தெடுத்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவர், மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. இதை அழகாக இந்த பாட்டில் தெளிவாக ஒரு சொற்கள் பாவித்திருக்கின்ற சரியான எளிமையான சொற்கள். இவ்வளவு அற்புதங்கள் படைத்த பராசக்தியின் அம்சமான குண்டலினி சக்தியை, ஏன் பராசக்தி என்றால் அங்கேதான் அந்த சக்தி உறைந்து கொண்டே இருக்கின்றது, அதுக்காக பராசக்தி என்று சொல்லுகின்றார் இங்கே சித்தர். அவர் இருக்கும் மூலாதாரத்தில் இருந்து எழுப்ப வேண்டும். ஆனால் இக்குண்டலினி சக்தியை எப்படி எதை கொண்டு எழுப்புவது என்பதுதான் இங்குள்ள பெரிய ரகசியம். ஏனென்றால் இக்குண்டலினி என்பது மனித உடலில் மலவாய்க்கும் 2 விரற்கட்டை மேலாகவும் ஆண் பெண் குறிகளுக்கு 2 விரற்கட்டை கீழாகவும் மனிதனின் செயலுக்காக அவனது சக்திக்காக உள்ளே இருக்கும் பாம்புதான் இக்குண்டலினி. ஏன் இங்கே பாம்பு என்று சொல்லுகின்றார்கள் என்றால், பாம்பானது மூலாதாரத்தில் சர்ப்பத்தினை போன்று 3 சுற்றி கொண்டு உறக்கத்தில் இருக்கின்றது என ஞானிகள் கூறுகின்றார்கள். இதை எப்படி எழுப்பி விடுவது? குண்டலினி என்கின்ற பாம்பு சுருட்டிக்கொண்டு உறக்கத்தில் உள்ளது. மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனது சக்திக்கு காரணமான இக்குண்டலினியை பற்றி எதுவும் அறியாமலே பிறந்தும் இறந்தும் விடுகின்றார். இதன் மகத்துவத்தை அறிந்து இதனை போற்றி தியானித்தவர்கள் ஞானிகள், சித்தர்கள் எனப்பட்டனர். இப்படிப்பட்ட ஞான சக்திக்கு அடிப்படையான இக்குண்டலினியை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து ஞானிகளாக வேண்டும் என்பதே எல்லோருடைய நோக்கமும் ஆகும். அனைத்துக்கும் ஆதாரமாக இச்சக்தியை நாம் எப்படி எழுப்புவது? இச்சக்தி மட்டும் தனது உறக்கத்தை கலைத்து எழுப்பிவிட்டால் ஒரு மனிதன் கிட்டத்தட்ட அனைத்துக்கும் கிட்டிவிடும். அவனது எண்ணம் போல் எதுவும் நடக்கும். அவனது செயலோ மாறுபட்டுவிடும் என ஞானிகள் கூறியுள்ளார்கள். ஆனால் அனைத்துக்கும் காரணமான இக்குண்டலினி சக்தியை எப்படி எழுப்புவது?
ஏதாவது தடி வைத்து தட்டி எழுப்புவதா அந்த பாம்பை, அல்லது கல் கொண்டு எறிந்து எழுப்புவதா அந்த பாம்பு? இல்லை, எதுவும் சாத்தியம் இல்லை. இச்சக்தியை எழுப்ப கட்டாயம் ஒரு ஞானி அல்ல ஞானம் அடைந்த மெய்க்குருவின் துணை கொண்டு, குருவின் துணை இல்லாமல் புத்தகத்தை படித்து பயிற்சி செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் அது நமது உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்று இங்கே சித்தர் குறிப்பிட்டிருக்கின்றார். எதனால் எழுப்ப முடியாத குண்டலினி சக்தியை எதன் மூலம் எழுப்புவோம் என்றால், அப்பியாசம் என்கின்ற மூச்சுக்காற்றினை பயிற்சி செய்தாலே இச்சக்தியை தூண்டிவிட முடியும். எப்படி மூச்சுக்காற்றை தூண்டி எழுப்பலாம் என்றால், குருவின் துணை கொண்டு கட்டாயம் இதை செய்ய வேண்டும். அப்படி எழுப்பப்படும் குண்டலினி சக்தியானது வேகமாக நமது உடலில் உள்ள 6 ஆதாரங்களையும் கடக்கும். அது கடக்கும் 6 ஆதாரம்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கின என்கின்ற 6 சக்கரங்களையும் 3 முடிச்சுக்களாகிய பிரம்ம முடிச்சு, விஷ்ணு முடிச்சு, ஈஸ்வர முடிச்சு என்கின்ற 3 கிரந்தி என்கின்ற முடிச்சுக்களையும், இந்த முடிச்சுக்களுக்கு பேர் கிரந்தி, 6 அறுத்து நமது கபாலமாகிய உச்சந்தலையை அடைகிறது. அப்படி உச்சந்தலையில் பரத்துடன் இணையும் பொழுது சந்திரக்கலையிலிருந்து அமிர்தம் பெறுகிறது. இதனை அருந்தும் யோகி என்பவன் ஞானமடைந்து ஞானியாகிறான். அவனுக்கு அமுதம் உண்டதனால் உடல் அழியாது என்கின்ற சித்தர்கள் தம் பாடல்கள் மூலம் தெரிவித்துள்ளார்கள். குண்டலினி சக்தியும் அம்மன் கோவில் கூடுதலாக அம்மன் கோயிலே நடக்குவதை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த குண்டலினி சக்தியை பற்றித்தான் கூடுதலாக அந்த சித்தர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். மனிதனின் உடலில் மூலாதாரத்தில் இருந்து குண்டலினி விழித்தெழுந்து சகஸ்ராமத்தை அடையும். அப்படி அடைய குண்டலினி உறக்கம் நீங்கி மேலேறினால் நமது உடல் பலத்தினை அடைந்து இடுப்பு பகுதி என்பது இல்லாது போன்ற பிரம்மம் ஏற்படும். அதாவது காற்றில் மிதப்பது மாதிரி இருக்கும். அப்படி உடலே அதிர்ந்து ஆடிப்போகும். இதனை நாம் யோக பயிற்சி மூலம் குண்டலினி தியானம் செய்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் எல்லோராலும் இதை அறிய முடியாது. அவர்களின் கர்மாவை பொறுத்தது. அதிர்வேட்டு வைத்து பூமியை அதிர வைத்து குண்டலினி என்கின்ற இருப்பிடத்தை விட்டு கிளம்பும் பொழுது இப்படி எந்த உடல் சப்தத்தாலும் அதிர்வாலும் குலுங்கும் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தவே அம்மன் வீதியுலா வைத்து அதில் வான வேடிக்கை என்கின்ற பெயரில் அதிர்வேட்டு பின் அம்மன் வீதியுலா என்று அழைத்தனர். நமது உடலில் சக்திக்கு காரணமாய் குண்டலினி சக்தி என்பது மூலாதாரத்தில் உள்ள அக்னி சக்தியாகும். அக்னி சக்தி என்றால் எல்லோருக்கும் தெரியும், அது சூடான சக்தி என்று. அக்னி சக்தி இல்லை என்றால் இந்த இயக்கமும் இல்லை. நாம் பயணம் போகும் அக்காலத்தில் உள்ள இன்ஜினில் கரியை கொட்டி அவர்கள் எழுப்பி அதன் மூலம் நீராவி உற்பத்தி செய்து புகை வண்டியை நீராவி என்ஜின் இழுத்து செல்லும். அதுபோல நமது உடலாகிய இன்ஜினை இழுக்க மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி நெருப்பாக அனலை உற்பத்தி செய்வதால் மட்டுமே நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இச்சக்தி மட்டும் இல்லை என்றால் நாம் அனைவரும் சவம் ஆகிவிடுவோம். மனிதனில் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளுக்கும் குண்டலினி சக்தி இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றது.
இப்படிப்பட்ட குண்டலினி என்பது பராசக்தியின் அம்சமாக விளங்குவதாலும் இப்பூமியில் அம்மையின் ஆட்சி என்பதாலும் பராசக்தி நெருப்பின் மறு அவதாரம் என்பதாலும் இவ்வுலக வரலாறு அவளே பூமியில் குண்டலினியாக செயல்புரிகிறாள் என்பதனை அம்மன் கோவில்களில் திருவிழாவில் தீ மிதிப்பு விழா, தீச்சட்டி எடுத்தல் என்பன போன்ற கைங்காரியங்களை செய்து அடையாளமாக முன்னோர்கள் வைத்தார்கள். இக்குண்டலினி பற்றி பாடாத சித்தர்களே இல்லை. சக்திக்கு மகாசக்தியாகும் நமக்கு அனைத்து சித்திகளையும் அடைய உதவும் சக்தி இவளே. ஞான சக்தி, கிரியா சக்தி, மாயா சக்தி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறாள். இக்குண்டலினியை கைக்கொள்கிறவர்கள் ஞானத்தையும் கைக்கொள்கின்றார்கள். அதோடு மூலாதாரத்திலே கூடுதலாக காற்று உள்ளது. அந்த காற்று பல வகையிலிருந்து பல திசைகளில் இயங்கும் போது எங்களை இந்த மூலாதாரத்தில் நாங்கள் தொடர்ந்து தவம் இயற்றி வர அந்த மூச்சு காற்று போய் அங்கே அடித்து அந்த குண்டலினியில் படும்போது அந்த மூச்சு காற்றின் வழி பட்ட இடத்திலிருந்து அந்த காற்றானது முதுகுத்தண்டு வழியாக ஒவ்வொரு சக்கரங்களாக மேலே எழுப்பி செல்கின்றது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்ந்து 20 40 நிமிடங்கள் செய்தால்தான் இதை அறிய முடியும். தியான பயிற்சி 10-20 நிமிடங்களில் இதை உடனடியாக பிடிக்க முடியாது. தொடர்ந்து ஒவ்வொருவரும் தானாக விரும்பி இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். எங்களுக்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எங்களுக்கு இந்த பயிற்சியை என்ன மாதிரி செய்வது என்று சொல்லி தந்திருக்கின்றார். அந்த வகையில் ஒவ்வொருவரும் எளிய முறை குண்டலினி யோகத்தில் முதற்படி இந்த மூலாதார சக்தி, உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை ஆசிரியர்களின் உதவியோடு தான் இந்த பயிற்சியை நாங்கள் செய்ய வேண்டும். அது முதலாவதாக ஆசிரியர்களே எங்களுக்கு மூலாதாரத்திலிருந்து அவர்கள் எடுத்து எங்களுக்கு ஆக்கினையில் வைத்து விடுவார்கள். அப்படி என்றால் நாங்கள் இந்த 5 ஆதார இடையில் உள்ள 5 ஆதாரங்களையும் கடப்பது ஈஸியாக நாங்கள் மேலே வந்து விடுவோம். இந்த குண்டலினி சக்தியானது எப்படி மேலே வந்தது, அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதற்கு இந்த பயிற்சி தொடர்ந்து நாங்கள் செய்து வந்தால்தான் அதை தக்க வைத்துக் கொள்வோம். ஆனால் பழைய காலத்தில் சித்தர்கள், குருமார்கள் அல்லது ஞானிகள் அவர்கள் ஒவ்வொரு ஆதாரமாக எழுப்பி சென்றார்கள். அதுக்கு கனகாலம் சென்றது. இதிலே மகிழ்ச்சி எங்களுக்கு ஒரு பாடல் தந்திருக்கிறார் இந்த குண்டலினியை பற்றி. இருவிழிகள் மூக்கு முனை குறிப்பாக நிற்க எண்ணத்தை புருவங்களிடையே நிறுத்தி ஒருமையுடன் குரு நெறியில் பழகும் போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும். அருவநிலை யாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளங்குமா. இந்த சுருக்கமாக எங்களுக்கு அந்த மகிழ்ச்சி தந்திருக்கின்ற இந்த பாடல் அந்த கவி இந்த குண்டலினியை பற்றி அழகாக கூறியிருக்கின்றார். ஏறுபடி என்று சொல்லப்படும் இந்த ஆக்கினை தவத்தினால் பொருட்கவர்ச்சி நீங்கும். இங்கே இந்த குண்டலினி சக்தி எங்களுக்கு உண்மையில் அது நாங்கள் தவம் செய்து கொண்டு வர எங்களுக்கு அந்த பொருள்கள் மீது பற்றி இருக்காது. அது எங்களின் பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் அந்த பொருள் மீது எங்களுக்கு பற்றில்லாமல் போய்விடும். அதை அழகாக மகிழ்ச்சி இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த குண்டலினி சக்தி முக்கியமான சக்தி. அதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எழுப்பி அதை
கூடுதலாக நாங்கள் எழுப்பியிருந்தாலும் அந்த தவ நிலையில் நாங்கள் எவ்வளவு காலம் இருக்கின்றோம் என்பதை பொறுத்து அந்த சக்தி எங்களுக்கு விடுபடாமல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் இந்த குண்டலினி சக்தியை நாங்கள் செய்யும் போது பழைய ஞாபகங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் நாங்கள் அந்த உண்மையான குண்டலினி சக்தியை அடைந்து அதை நாங்கள் நிலைநிறுத்தவில்லை என்றால் நீங்கள் ஒரு 20 நிமிடங்கள் தொடர்ந்து செய்வதனால் தொடர்ந்து பழைய நிலைகள் 3 வயதிலிருந்து தற்போது இருக்கும் நிலையில் நடந்த அனைத்து நிகழ்வுகளும் எங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஞாபகத்தை அளிப்பதற்குத்தான் அல்லது ஒடுக்குவதற்குத்தான், அளிப்பதல்ல ஒடுக்குவதற்கு அந்த பிளாங்க் அந்த நிலையை நாங்கள் அடைய வேண்டும். அந்த ஞாபகங்கள் வராமல் இருக்க வேண்டும் இந்த தவம் இயற்றும் போது. உங்களை நீங்கள் உள்முகமாக எப்போது பார்க்க தொடங்குகின்றீர்களோ அப்பொழுதுதான் இந்த ஞாபகங்கள் இல்லாமல் மறைந்து இந்த மூலாதாரத்தில் உள்ள கூடுதலாக உணரக்கூடியதாக இருக்கும். அந்த ஞாபகங்கள் மறைந்தால் இந்த மூலாதார பாம்பை நீங்கள் அப்படியே மேலே மேலே எழுப்பி கொண்டு வரும்போது ஒவ்வொரு ஆதாரமாக தட்டி எழுப்பப்பட்டு மேலோட்டமாக அந்த சக்தி ஆக்கினை மூலம் ஆக்கினைக்கு வந்துவிட்டால் அந்த ஆக்கினையிலிருந்து உங்களுக்கு அந்த 3வது கண்ணென்று துறக்கப்படும். மூலாதாரத்தில் உணரக்கூடியதாக இருக்கும் காற்று மேல் உடல் மாறும். அத்தோடு உடல் சரியாக இலேசாக இருக்கும். இந்த உங்கள் உடம்பை தூக்கக்கூடியதாக இருக்கும். அங்கேயே பல காற்றுக்கள் சுற்றுவதை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். சுவாதிஸ்தானத்துக்கு அந்த காற்று ஒவ்வொரு இதுகளாக வரும்போது, ஒவ்வொரு ஆதாரங்களாக வரும்போது நாளைய நிகழ்வுகள் அல்லது வருங்காலத்தில் ஒரு கிழமைக்கு உங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்குமா இருந்தால் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும். அப்போது மணிப்பூரகத்துக்கு அந்த சக்தி எழும்பி வந்துவிட்டால் அந்த மணிப்பூர இடம் என்பது நீல நிறம். அந்த ஒவ்வொரு மையத்துக்கும் ஒவ்வொரு வர்ணங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அங்கே அந்த நீல நிறமாக இருப்பது அதுதான் அங்கே மயில் நிறம் என்று சொல்லுவார்கள். அந்த மயில் நிறத்திலே கூடுதலாக நீங்களே பார்த்திருப்பீங்கள். ஒவ்வொரு கடவுள்களுக்கும் ஒவ்வொரு வர்ணங்கள் கொடுத்திருப்பார்கள். என்ன காரணம் என்றால் அந்த மயில் நிறம் நீல நிறமாகின்றது. அங்கே பசித்தன்மை கூடுதலாக இருக்கும். அந்த பசியை அடக்குவதற்குத்தான் நாங்கள் இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்றது. அநாகதத்தை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அநாகத சக்திக்கு வந்துவிட்டால் எல்லாமே உங்களுக்கு சாத்தியம் ஆகின்றது. அதே போல் விசுக்தியில் வந்தால் விசுக்தி அதாவது உங்களை தேடி ஆட்கள் வர துவங்குவார்கள். அந்த விசுக்தி சக்திக்கு வந்துவிட்டால் அந்த விசுக்தி சக்தி வடிவாக ஆக்டிவேட் பண்ணப்பட்டு இயங்க தொடங்கினால் நீங்கள் கூடியதான ஆட்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். எந்த வகையில் என்று சொன்னால் நீங்கள் அவர்களின் துன்பங்களை போக்கக்கூடியவராக இருப்பீர்கள். ஆக்கினை சக்திக்கு வந்துவிட்டால் அந்த 3வது கண் திறந்து விட்டால் நீங்கள் அந்த பிரமத்தையை பார்க்கலாம். அதாவது கூடுதலாக அந்த சில புத்தகங்களிலே எழுதியிருக்கின்றது, நடராயர் தாண்டவம் ஆடுவார். அந்த கலையை கூடி நீங்கள் பார்க்கலாம் என்று இதிலே குறிப்பிட்டிருக்கின்றது இந்த புத்தகத்திலே. அந்த சக்தி கூடுதலாக அந்த ஆகின சக்தியில தான் எங்களுக்கு கிடைக்கும் என்று. அதாவது ஒரு தடவை நாங்கள் ஸ்கேன் பண்ணலாம். அல்லாட்டி உண்மையில ஸ்கேன் என்று சொல்றதை விட நாங்கள் அவரை வடிவாக அவற்றை மனநிலையை அறிந்து கொள்ளலாம். காந்த சக்தியால் நீங்கள் அவற்றை எண்ணங்களை அறிந்து கொள்ளலாம். அதோடு நாங்கள் அந்த மேல்நோக்கி செல்வதற்கு எங்களுடைய அடுத்த நிலையை அடைவதற்குரிய சக்தியும் இந்த ஆகின சக்தியும் அந்த பிரம்மரந்திரம் என்ற துரிய சக்தியையும் நாங்கள் இணைத்து அந்த சக்தியை அடையலாம். அத்தோடு இந்த 8ஆம் நிலை சமாதி
6 ஆதாரங்களோடு 7 ஆதாரம் வந்து பிரம்மரந்திரம் என்றால் 8வது சக்தி என்றைக்குள்ள வந்து ஆகாயத்தில் இருக்கிற சக்திகளம் சிவகலம் என்று நாங்கள் எங்களுக்கு தெரிந்த இடம் அங்கே வந்து அழியக்கூடியதாக வந்திருக்கும். அந்த இதில் வந்து நாங்கள் யோக நிலையை கூடுதலாக இறைநிலை என்ற நிலையையும் அடைய முடியும். இதைத்தான் ஞானிகள் சித்தர்கள் செய்தார்கள். அந்த ஞானிகள் சித்தர்கள் செய்யும்போது அந்த பட்டினத்தார் ஒரு பாடல் சொல்லுவார், தலை எரியும் நிலை. தலை எரியும் நிலை என்று சொன்னால் எங்களுக்கு அந்த பிரம்மரந்திரம் உச்சந்தலையிலே வந்து அந்த எல்லா சுரப்பிகளும் சுரந்து விட்டால் 1000 சுரப்பிகள் இருக்கு. எல்லா சுரப்பிகளும் உள்ள நிலை, அதாவது ஓப்பன் பண்ணிவிட்டால், எல்லாரும் திறந்து விட்டால் அவர்கள் வந்து சரியாக எரியக்கூடியதாக இருக்கும் என்று அவர் அங்கே சொல்லியிருக்கின்றார். எரிவதற்கு காரணம் வந்து எங்களுடைய அண்ணாக்குக்கு மேலேயும் உள்ளுக்கு அந்த கபாலத்துக்கு கீழேயும் ஒரு தீபம் மாதிரி ஒரு எழுந்து வந்த சக்தியின் மூலம் அங்கே தீபம் மாதிரி, அதுதான் அண்ணாமலை தீபம் என்று சொல்லுவார்கள். அந்த தீபத்திலே எங்களுக்கு அந்த ஒளி கிடைத்து அந்த ஒளியின் மூலம் எங்களுக்கு தலை சரியான சூடாக இருக்கும், வெப்பமாக இருக்கும் என்று சொல்லுவார். அதன் போதுதான் நீங்கள் கூடுதலாக உரைப்பு சாப்பிட்டால் தலையிலிருந்து உடனடியாக வியர்வை துளிகள் சொட்டு சொட்டாக கீழே வந்து கொண்டிருக்கும். அதுதான் அந்த எரிகிற நிலை என்று சொல்லுவார்கள். அது உங்களுக்கு அங்கே தாங்க முடியாமல் அந்த வேர்வை துளிகள் வந்து கொண்டிருக்கும். ஏற்கனவே உங்களோட உடம்பு சரியான ஹீட்டாக வெப்பமாக இருக்கும். அந்த வெப்பத்தை நாங்கள் எப்படி குறைப்பதற்குத்தான் மனித சந்திருக்கின்றார் சாந்தி தவம். இந்த சாந்தி தவம் கட்டாயம் எல்லோரும் செய்ய வேண்டும். அதுக்கு மூலாதாரத்தில் தான் திரும்பவே அந்த சக்தியை கொண்டு வந்து வைத்து நாங்கள் பூட்டி வைக்கின்றோம். மூலாதாரத்தில் அந்த இதுக்கு நாங்கள் எவ்வளோத்துக்கு உங்களுக்கு உங்களோட உடம்பு வந்து சூடாக இருக்கின்றதோ அவ்வளோத்துக்கு நீங்கள் மூலாதாரத்தை சாந்தி தவம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதே நேரம் வந்து நீங்கள் இந்த புத்தகத்தை படித்தவர்கள் மூலம் எங்களுக்கு கிடைக்கின்றது என்னென்றால், அவர்கள் பிழையாக செய்து அந்த மூலாதாரத்தை திருப்பி கொண்டு போய் மூலாதார சக்தியை திருப்பி கொண்டு வந்து மூலாதாரத்தில் வைக்க முடியாமல் அவர்கள் குனிந்த நிலையில் சில பேர் நடப்பதை பார்ப்பார்கள். அதே நேரம் வந்து எங்களை மனவளக்கலை மன்றத்துக்கும் வந்து அன்பர்கள் அழைக்கின்றார்கள். இந்த சக்தியை பிழையாக அவர்கள் பயிற்சி செய்தனர். அப்படியாக ஒவ்வொரு விடயமாக நாங்கள் கூறிக்கொண்டு செல்லலாம். நேரம் காரணமாக நான் இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் இப்பொழுது நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். வாருங்கள்.